பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 30 அதிகாரம் 11வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமேன், ஹல்லேலூயா. தாவீது விதமாக தேவனை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே, என் புலம்பலை நீர் இவ்வளவாய் ஆனந்த களிப்பாய் மாற செய்தீரே என்று அவர் சொல்லுகிறார். அவர் எப்பொழுது இந்த காரியமாய் இருந்தார், புலம்பி இருந்தார், தன்னுடைய காரியமாய் ஆண்டவர் மாற்றினார் என்று சாட்சி கொடுக்கிறார் என்றால், அவருடைய காரியத்தில் அவரே சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அப்பதான் என்னுடைய நிலைமை மாறிடுச்சுன்ட்டு. ஹல்லேலூயா. 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஹல்லேலூயா. அப்பா, என்னுடைய பிரச்சனை பெருசா இருக்கு, என்னுடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கு, என் வீட்டின் நிமித்தமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் வேலையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் உறவு மத்தியில் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவரே என்னால் இதிலிருந்து வெளியில் வர முடியல அப்படின்ட்டு கலக்கத்தோட கண்ணீரோட வேதனையோடு கூட அவர் போராடும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர்கிட்ட நான் கெஞ்சினேன், அவர் நோக்கி கூப்பிட்டேன், அப்பொழுது ஆண்டவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற செய்தார். அல்லேலூயா. அன்பு விசுவாசிகளே, இந்த நாட்களில் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளா இருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கால சூழ்நிலைகள் இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே சாதகமாக அமையல. ஏன்னா இது கடைசி காலத்துக்கு நேராக வந்துட்டோம், எல்லா இடங்களும் உபத்திரவங்கள் இருக்கு. ஆனால் அதில் ஆண்டவர் நம்மளை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நடத்த வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சாட்சி சொல்றார் பாருங்க, நான் முன்ன கலங்கினேன், நான் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன், நான் பிரச்சனையோடு இருந்தேன், நான் குழியில் இறங்குவதற்கு புழுதியில் இறங்குவதற்கும் குழியில் இறங்குவதுமாய் நான் காணப்பட்டேன், என்னை சூழ்ந்த எல்லாமே பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது, விடியலை என்னால் பார்க்கவே முடியல, அப்படியெல்லாம் நான் இருந்தேன். ஆனால் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டதுமே ஆண்டவர் அதை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்தார், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார் என்றார். அல்லேலூயா. இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவர் விடுதலையாக்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒரே புலம்பலோட கண்ணீரோட, ஆண்டவரே எங்களை அடுத்த சந்ததியும் இதே இந்த உபத்திரவத்தில் தான் இருக்குமா, இதே பிரச்சனையில் தான் இருக்குமா, அடிமைகளாகவே தான் நாங்கள் வாழ முடியுமா, ஆண்டவரே எங்களை விடுவிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர்களும் அந்த வேளையில் கலக்கத்தோடு அழுது கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் அவர்களுக்கு மத்தியில் கடந்து வந்தார். அல்லேலூயா. மோசே என்ற மனுஷனை அனுப்பினார். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக மோசே போய் சொல்லுகிறார். இந்த ஜனங்க மோசையை பார்த்து நாங்கள் எங்கள் நிலைமை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கலங்கும் போது கர்த்தர் அவரிடத்துல பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல் என்று யாத்ராகம் 3 அதிகாரத்தில் 14 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால ஆண்டவர் இல்லையே, என்னை விட்டுட்டு போயிட்டாரோ என்றெல்லாம் புலம்பாதீங்க, நிச்சயமாய் சூழ்நிலைகளை மாறும். மோசே சொல்லின உடனே ஜனங்கள் எல்லாம் உற்சாகம் அடைகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தனத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் வெளியேறுகிறார்கள். அதே போலதான் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் மாறவே இல்லை. உங்களை சூழ்ந்திருக்கிறவங்க நிறைய பேர் விட்டுட்டு மாறி இருக்கலாம், அவங்களுடைய முகங்கள் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். என்னடா நம்ம நல்லது நினைச்சோம், அவங்க நம்மளை இப்படி கெடுதலாக நினைச்சிருக்கிறாங்களேன்னு பலவிதமான யோசனைகள் உங்கள் மைண்டில் இருக்கலாம். எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க, கர்த்தரை நோக்கி மாத்திரம் பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினாரோ, தாவீதுடைய புலம்பலை கர்த்தர் எப்படி ஆனந்த களிப்பாய் மாறச் செய்தாரோ, அந்த தெய்வம் இப்பொழுதும் இருக்கிறார், இந்த சூழ்நிலையும் இருக்கிறார். உங்கள் வீட்டின் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கெஞ்சி கூப்பிடுங்க. அவர் சொல்றார் பாருங்க, நான் கெஞ்சி கூப்பிட்டேன், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டேன், அப்பொழுது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு என் இடத்துல கடந்து வந்து என்னை ஆசீர்வதித்து என் ஆனந்த களிப்பாக மாறச் செய்தார். உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பது தான் தேவக்கு சித்தமே தவிர, அவங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவது தான் தேவ சித்தமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, அவர் நிச்சயமாய் மாறச் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பெரிய காரியமாய் கொண்டு வந்து உங்களை சாட்சியாக நிற்க செய்வார். எதை குறித்தும் பயப்படாமல் தேவ சமூகத்தில் தினந்தோறும் இருக்கிற சூழ்நிலை கண்டு கடந்து போய்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்து உங்களை வழி நடத்துவார், மகிழ்ச்சியாக நடத்துவார். ஆமேன். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் வேதம் சொல்கிறதே, அந்த சந்தோஷத்துக்கு நேராக தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த வேளையில் பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே, உபத்திர பாதைகள், வறுமையின் பாதைகள், ஆண்டவரே போராட்டமான பாதைகளில் கடந்து புலம்பிக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய புலம்பலை இன்று முதல் இந்த பிரசங்கத்தின் நிமித்தமாக இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் காரியத்தை மாற்றுவேன் என்று வார்த்தை கொடுத்தது போல மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க. கர்த்தர் தாமை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த வேளையில கூடப்பா வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பூரண சுகத்தை கட்டளிடுங்க. ஒவ்வொரு வீடுகளும் ரத்தத்தை தெளிக்கிறேன். நீரே வெளியடைத்து
காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.